Hey lovelies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல how organizing keeps me satisfied. ஒரு organizing பண்றதுனால எப்படி நான் satisfied-ஆ இருக்கேன், அதுக்கப்புறம் என்ன satisfying-ஆ வெச்சுக்கணும்னா நான் என்னென்ன திங்ஸ்லாம் பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ மெயினாக எனக்கு வந்து கொஞ்சம் காமாக நான் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் க்ரீன்ஸ் நான் நிறைய ஆட் பண்ணுவேன். இந்த ஹேங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3 அமேசானில் 300க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ மெயினாக இந்த ஒயிட் கலருக்காக இதை நான் வாங்கியிருந்தேன். ஸோ என் வீடு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒயிட் அண்ட் வால்நட் அப்படிங்கிறதுனால இது நான் வாங்கியிருந்தேன். ஸோ பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹேங்கர் வச்சு அதில் வந்து பிளான்ஸ் ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து கிச்சனில் வைக்கலாம் அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ஹூக்கை இந்த இடத்துல இப்படி ஃபிட் பண்ணிட்டு நம்ம வாலில் பேஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுங்கிறத வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல கூட நம்ம வச்சுக்கலாம் மாட்டிருக்கோம். ஒரு பியூட்டி ஆர்கனைசர் மாதிரி கூட இதை வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம எங்கே வைக்கிறதுன்னு இப்போ நம்ம திங்க் பண்ணி வைப்போம். ஸோ அந்த 3 ஷெல்ஃப்ஸில் 2 ஷெல்ஃபை வந்து இன்றைக்கி நம்ம இந்த பாத்ரூம் வாலில் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த லைன் தெரியுது பார்த்திங்களா, இந்த லைனுக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஷெல்ஃப்ஸ் எல்லாம் வந்து டைல்ஸில் ஒட்டாது, வால்ஸ்லன்னா கொஞ்சம் அதிகமாக நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் இப்போ யூஸ் பண்ணி ஒரு 7 டேஸ் ஆகுது. 7 டேஸ்க்கு நல்லாவே அது நல்லா ஹோல்ட் ஆகி இருக்குது. நிறைய வெயிட்டும் நான் வச்சுருப்பேன் இந்த வீடியோவில், அதையும் நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதனோட லிங்க்கு என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஹால் பேக் ஸ்டோரில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பாத்ரூமுக்கு மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஒரு கிச்சனுக்கு ஒரு ரேக்காக யூஸ் பண்ணலாம், இல்லைனா உங்களோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் ஷவருக்கு கீழே 2 ஷெல்ஃபை நான் இப்போ ஹேங் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ கீழே இன்னொரு ஷெல்ஃபையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அந்த கமாண்ட் ஹூக்கை தனியாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டும் கூட இந்த ஷெல்ஃபை வந்து நீங்கள் ஹேங் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் ஒட்டும் போது மேலேயும் கீழேயெல்லாம் போகாமல் கரெக்டாக சைஸ் பார்த்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் நல்லா இதை நான் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 டே அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஷெல்ஃப்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நான் இப்போது இதில் நிறையா மோஸ்ட்டாக இதை நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா க்ரீன்ஸ் நிறைய ஆட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம ஒரு வாஷ்ரூம்குள்ளே போனாலே நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக க்ரீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஷாம்பூஸ் அதையும் நான் இங்கே இந்த கீழ் ஷெல்ஃபில் வச்சிட்றேன். அதுக்கப்புறம் என்னோடய ஷவர் ஜெல், மேலே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கினேன். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 4 நான் வாங்கியிருந்தேன். இதனோட லிங்க் வேணும்னாலும் நான் கீழே ஹால் பேக்கில் ஆட் பண்ணுறேன். தென் என்னோடய ஹஸ்பண்டோட ஷாம்பூஸ் அதுக்கப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆலோவேரா ஜெல் அதையும் நான் வந்து அங்கே வச்சுருவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்பில்ட்டாகவே ஒரு ஹேங்கர் கொடுத்துருந்தாங்க, அதுலேயும் ஒரு பிளான்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரேசர்ஸ், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் அதையும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஷாம்பு இருக்கும் பாருங்கள், தூக்கி போட மனசு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாமே அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஷாம்பூஸ். அதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல் ரேசர் கிட் அதையும் நான் வச்சுருவேன். அதுக்கப்புறம் காட்டன் வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு, நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் காட்டனை வந்து பாத்ரூம்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் ஜாரில் நான் வந்து காட்டன் ரோலை வந்து வச்சிட்றேன். ஸோ இந்த கிளாஸ் ஜார் வந்து பார்த்திங்கன்னா எது போட்டாலும் சீக்கிரமாக என்ன சொல்கிறது ஃபங்கஸ் பிடிச்சிருது, ஏர் கேப் இருக்கும் போல் இருக்குது. அதனால் சரி நம்ம இதை வந்து ஒரு ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் கண்டெய்னராக காட்டன் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது அது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் நான் வந்து என்னோடய பாத்ரூம் வால்லையே நான் வந்து வச்சிட்றேன். ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் லுக். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு பார்க்குறதுக்குமே. நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் உங்களை சாட்டிஸ்ஃபைங்காக ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும் அப்படின்னா க்ரீன்ஸ் நிறைய ஆட் பண்ணி வைங்க. இன்னொரு ஷெல்ஃப் இருந்தது பாருங்கள், 3வது ஷெல்ஃபு, அதை வந்து நம்ம கிச்சனில் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூக்கை இப்போ நான் மாட்டி வச்சதுக்கப்புறம் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. சும்மா இப்படி நீங்கள் பீல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது வந்துடுது. அதுக்கப்புறம் நீங்கள் பீல் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு கரெக்டாக சைஸ் பார்த்து ஒட்டுங்க. மேலேயும் கீழேயெல்லாம் ஒட்டிடாமல் ஏற்றி இல்லாமல் கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது நல்லா ஹோல்ட் ஆகும். ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷ் லிக்விட் அது வைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான்ட் வைக்கிறேன்.
ஸோ இதில் வந்து நீங்கள் பிளான்ஸ் வைக்கலாம், இல்லைனா விசில்ஸ் எல்லாம் வைக்கலாம். ஏன்னா அடிக்கடி தொலைகிற திங்ஸ் எதாவது இருந்தால் அதையும் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பால்கனிக்கு இந்த ஒரு ஸ்டூல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், பால்கனி கார்டனுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 300 என்னமோ தான் வாங்கினேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம இந்த பால்கனியில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே பிளான்ட்டை கீழே வச்சு அது வாட்டர் பண்ணும்போது கீழே தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக இருந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் மெயினாக இந்த ஸ்டாண்ட் நான் வாங்கினேன். ஸோ அதை நல்லா ஸ்வீப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதை வச்சிடலாம். இது வந்து நேராக வைக்கிறத விட க்ராஸாக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு தான் ஸ்பேஸும் இருந்துச்சு. அதனால் 3 ஸ்டாண்டில் 3 பிளான்ட் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சிடலாம். இது வந்து 100 rupeesக்கு நான் வந்து வாங்கியிருந்தேன் பக்கத்து நர்சரியில். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏர் ஃப்ரெஷ்னர், அதுக்கப்புறம் ஒரு பேம்பு பிளான்ட், அதையும் வச்சிடலாம். ஸோ மணி பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா அந்த க்ரீப்பிங்ஸ் போயிருந்தது. ஸோ அந்த க்ரீப்பர்ஸ் எல்லாம் இந்த லேடரில் அப்படியே நான் படுற விட்டு அதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹூக் மாட்டி ஒரு கிழங்கு ஒன்று மாட்ட சொன்னாங்க. இது வந்து திருஷ்டிக்கு மாட்டுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே அதையும் ஹேங் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்கம். இப்போ கிளைமேட் அண்ட் வெதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மூடியாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ளவுடியாக இருந்துச்சு. ஸோ அந்த கிளைமேட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக பிளான்ட்ஸ் சுற்றி இந்த பால்கனியில் உட்கார்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெல்லை நம்ம இன்றைக்கி மேலே ஹேங் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. அதில் செயினை நான் மாட்டி அதில் இந்த பெல்லை வந்து நான் ஹேங் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த பிளேஸ்க்கு இது ரொம்ப சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, நான் அதை ஹேங் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த ஏரியா. ஆக்சுவலாக இதில் ஃபஸ்ட்டு ஸ்விங் மாட்டியிருந்தேன், அதை கழட்டி உள்ளே போட்டுட்டு இப்போ வந்து பெல்லை மாட்டிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் காற்று வராமல் இருக்கும் கொஞ்சம் மத்தியான டைம்லலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஏர் கூலர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதனால் அங்கே ஏர் கூலர் வச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் வியூ. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்போவுமே கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களை காமாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னா மோஸ்ட்டாக க்ரீன்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நான் டெய்லியும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், அதனால் உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருக்கேன். என்னோடய மேக்கப் பேக்கை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணணும். அப்படியே குப்பை மாதிரி வச்சுருக்கேன். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே போட்டு குமிச்சு வச்சுருக்கேன். அந்த பேக்கை க்ளோஸ் பண்ண கூட முடியல என்னால். இன்றைக்கி அப்படியே அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே என்னோடய மேக்கப் திங்ஸையும் அப்படியே உங்களுக்கு இதில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே கமுத்தி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு. ஒன்றா வாங்கி ஆட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் இவ்வளோ சேர்ந்துருச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற திங்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே எடுத்து வேறு இடத்துல நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய மேக்கப் பேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மினிசோல ட்ராவல் கிட்டுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். 399க்கு வாங்கியிருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஹோல் திங். இதை வந்து இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ லிப்ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஊறுப்பட்ட லிப்ஸ்டிக் வாங்கி அப்படியே அடுக்கி வச்சுருந்தேன். அதில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் அதில் நம்ம போட்டு வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷூட்டுக்கு அதிகமாக போடுறது. அதை வந்து ஃபஸ்ட்டு மேலே அந்த கிளாஸ் ஷெல்ஃபில் வந்து இப்போ போட்டு வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 லிப்ஸ்டிக்ஸ் இது வந்து ஹோல்ட் பண்ணுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கப்புறம் உள்ள பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அதெல்லாத்தையும் வச்சிடலாம். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வெளியே ரொம்ப ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மேக் ஃபவுண்டேஷன் கலர் எசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கலர் எசன்ஸில் பிபி க்ரீம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோக் க்ரீமு, அதுக்கப்புறம் சீரம், அதையும் வந்து வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கம்பார்ட்மெண்ட்ஸில் இதை வச்சிடலாம். ப்ரைமரியாக அதுக்குள்ளேயே நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் இருக்கிற எல்லா திங்ஸ், மாய்ஸ்சரைசர், டோனர், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஐ ஷேடோ பேலட், இது எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸ் மட்டும் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நேரமே இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் டம்ப் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறது கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு. அதுவே நம்மளுக்கு ஒரு தலைவலியாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸை மட்டும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கும் ரொம்ப தலைவலி இல்லாத ஒரு வேலையாக இருக்கும். நம்மளுக்கும் அதை பார்க்கும் போதெல்லாம் ஹப்பாடா நீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த பியூட்டி பிளெண்டர், அதெல்லாம் வந்து மேலே ஒரு குட்டி ஒரு நெட்டு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அதில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த லிப் டிண்ட், சீக் டிண்ட்டு அதெல்லாம் வந்து மேலே வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரோப் க்ரீமு, அதுக்கப்புறம் இந்த சீக் டின்ஸு, ஜெல் ஐலைனர் அதெல்லாம் பற்றி ஒரு தனி வீடியோவாகவே நான் போடுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 10 மினிட்ஸான வேலை தான். இதை வந்து நம்ம ஸ்பேர் பண்ணி செஞ்சுட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஹப்பாட ஒரு வேலை முடிஞ்சுது. இனிமேட்டு எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அதை நம்மளை பார்க்கும் போதும். ஸோ சூப்பராக இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் மெயினாக என்ன சாட்டிஸ்ஃபைங்காக வச்சுக்கிறதுக்கு வேலை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகிறது. ஸோ வீட்லேயே இருந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது, அதுக்கப்புறம் டக்குன்னு எங்கேயாவது போய் ஜூஸ் குடிச்சிட்டு வர்றது, அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிருந்தப்ப நம்ம நண்பர்களை பார்த்தேன், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துருந்தேன். இறங்கும் என்ன வீடியோ எடுக்க வச்சுட்டு. ஸோ எனக்கு வீட்டிலே இருந்து போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணுவேன். நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.